ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அச்சய தீதிக்கு வந்து நான் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேங்க. ஸோ நான் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எவ்வளோ வந்து சேர்த்து வைக்க போகிறேன், ஸோ அச்சய தீதிக்கு வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, அப்புறமேட்டுக்கு எவ்வளோ காசு வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும், டெய்லி எவ்வளோ சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அச்சய தீதி வருதே, அதனால் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் இப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஓகே, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து கோல்டு வாங்க பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ வந்து நம்ம மொத்தமாக அமௌண்ட் ரெடி பண்ணி வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம் அப்படின்னா அச்சய தீதிக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தங்கம் வந்து வாங்கிடலாம். ஸோ என்னோடய டார்கெட்டை வந்து நான் சொல்கிறேன். உங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் யுவர் கோல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம், எவ்வளோ வந்து தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிராம் வாங்கலாம், இல்லை 1 பவுன் கூட வாங்கலாம். ஸோ அவங்கவுங்க சேலரி, அவங்கவுங்க சுச்சுவேஷன், ஸோ அதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களோட சேவிங்ஸ் வந்து மாறும். இப்போ என்னோடய சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. இது வந்து டெய்லி சேவிங் மெத்தடில் தான் நான் வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து அப்போ வந்து அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இப்போலேருந்தே நான் என்னோடய சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ எவ்வளோ வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ நாள் வந்து இருக்குது தங்கம் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். அச்சய தீதி எப்போ வருது அப்படின்னு பார்ப்போம். டுடே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 2/3/2025. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து என்னோடய சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டு வாங்குங்க. யார் யார் வந்து கோல்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7,940 வந்திருக்கு. ஸோ 8,000 போயிட்டு திரும்பி வந்து கீழே வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் 1 கிராம் வாங்குறதுக்கு 1 கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7,940 வருது. இதே ஒரு சவரன் பார்த்திங்க அப்படின்னா 63,520 வந்து வருது. ஸோ 1 பவுனு நீங்கள் 1 பவுன் வாங்கணும்னு முடிவு பண்ணால் கூட பரவாயில்ல. நீங்கள் 1 பவுனுக்கு வந்து டார்கெட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1 கிராமுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க. இப்போ 1 கிராம் ரேட்டு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க கோல்டு காயினுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜ் போடுவாங்க. வேஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஷாப் பொறுத்துமே மாறுபடும். ஸோ ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்லேயும் ஒவ்வொரு இது 1%, 2%, 3% வரைக்கும் இருக்குது. ஸோ 4 வரைக்கெல்லாம் இருக்குது. இப்போ கோல்டு காயின் ஓட எவ்வளோ வாங்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அச்சய தீதி ஃபஸ்ட்டு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 30 ஏப்ரல் வெனஸ்டே புதன்கிழமை வந்து வருது 2025. ஸோ ஏப்ரல் 30 தான் வந்து அச்சய தீதி வருது. அதுவும் இல்லாமல் புதன்கிழமை வேறு வருது. ஸோ நல்ல நாள். ஸோ புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல கிழமை தான் புதன்கிழமை. ஸோ அன்றைக்கி வந்து தங்கம் வந்து வாங்குங்க. நம்ம சேனல்லே வந்து தங்கம் முன்பின் வாங்குறதுக்கு முன்னாடி, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. என்னோடது நான் வந்து தங்கம் வாங்குறதுக்கு இப்படி தான் பண்ணுவேன். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ எந்தெந்த நாள்லலாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் வந்து தங்கம் வந்து அதிகமாக வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து தேரடி செல்வி சேனலில் இருக்குது. ஸோ எந்தெந்த நாட்கள்லாம் வாங்கினா தங்கம் வந்து மென்மேலும் பெறும் அப்படின்னு போட்டிருக்கேங்க. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து அச்சய தீதி நாள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்ப்போம். நான் இன்னையிலேருந்து, ஸோ 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்கா. ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா 30 நாள். இதே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 1/29. ஸோ 29ஆம் தேதி, ஏன்னா 30ஆம் தேதி தான் வந்து அச்சய தீதினால் நான் 29 வந்து கணக்கு பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்திங்க நம்மள்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா 59 நாள் வந்து அச்சய தீதி வர்றதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இன்னையிலேருந்தே நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போலேருந்தே சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ சேவ் பண்ணால் எவ்வளோ வாங்க முடியுன்றதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அமௌண்ட்டை பொறுத்து, டார்கெட் பொறுத்து உங்களோடது விருப்பம். ஸோ நீங்கள் கோல்டு எவ்வளோ வாங்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் டிவைடேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நாள் சேர்க்கணும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. இப்போ கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8,500 அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சய தீதி அன்றைக்கி என்ன ரேட் இருக்குமோ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ரேட் வந்து மாற செய்யும். ஸோ 8500 மேலேயும் வரும், 8500 கீழேயும் வரும். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து நான் 8500 வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 2 மாதம் தானே இருக்குது. ஸோ அதனால் ஹையாகவும் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க ஜிஎஸ்டி. நான் வந்து வேஸ்டேஜ் வந்து நான் போடலை. ஏன்னா நிறையா அச்சத்தேதி அன்னைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் தான் வந்து நிறைய ஆஃபர் வந்து போடுவாங்க கோல்டு காயினுக்கு. அதனால் நான் வேஸ்டேஜ் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% போட்டோம் அப்படின்னா 255 ரூபா. இதில் வந்து நான் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினா எவ்வளோ அப்படின்னா 8755 ரூபா. நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா 8755 ரூபா நம்ம சேவ் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் வாங்குவோம். அப்போ 8755 ரூபா சேர்க்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து 69 நாள் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா அந்த 59 வந்து டிவைடட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 148 ரூபா வந்து நம்ம டெய்லி வந்து சேவ் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் வந்து 50 நாளில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 8755 டிவைடட் பை 50 அப்போ எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு 140 ரூபா சம்திங் அந்த போல் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா 59 டேஸ், நான் 69ன்னு போட்டிருக்கேன். ஸோ 59 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8755 ரூபா நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 148 ரூபா வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ நான் வந்து ரவுண்டாக வந்து 150 ரூபா அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ கடைசியில் சொல்கிறேன் எந்த ஷாப்பில் வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது கடைசியில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் இப்போலேருந்து கூட நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 8755 ரூபா நம்ம சேவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு நான் வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு பண்ணி நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 150 ரூபா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போலேருந்து என்னோடய சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபா. ஏன்னா நான் 1 கிராம் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றதுக்காக நான் 150 ரூபா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மாதிரி இந்த மாதிரி காசை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 150 ரூபா சொல்லி எடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு 59 நாள் இருக்குது. அப்போ நான் எவ்வளோ ஃபைனாக என்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 59 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 8850 ரூபா வந்து என்கிட்ட இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 8755 ரூபா தான் நான் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ற சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா 8850 ரூபா வந்து நான் சேவ் பண்ணிட்டேங்க. இப்போ நோ வேஸ்டேஜ் கோல்டு காயின் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா லலிதாவில் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. 22 கேரட் மட்டும்தான் நம்ம வந்து வாங்க முடியும். காயினோட வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 31 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு காயின் வந்து இப்போயே வாங்கணுன்னாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைம்லேயே வந்து காயின் வாங்கணும் அப்படின்னா காயின் வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா லலிதா சொல்கிற எல்லா இதுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்லேயுமே வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தான் தராங்க. ஸோ ஒன்லி வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ நீங்கள் 50,000க்கு மேலே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண தேவையில்லை. நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜு, கோல்டு, சில்வர், டைமண்ட் ஸோ எதுனாலுமே இல்லை. வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வந்து நீங்கள் நகை வந்து வாங்கிக்கலாம். ஸோ 50,000க்கு மேலே. ஸோ இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக வந்து பீமா ஜுவல்லரியில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேஸ்டேஜே வந்து கம்மியாக தான் இருக்கும் பீமா ஜுவல்லரியில். அதுவும் இல்லாமல் வேஸ்டேஜே வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம். அதனால் நீங்கள் அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கோல்டு காயின் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குறீங்க. இல்லை சிஸ்டர் நான் எப்போயுமே வந்து ஒரு ஸ்டாப்பில் தான் வந்து வாங்குவேன். ஸோ அங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க ஒரு 2%, 3% போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அங்கே தான் ராசியாக இருக்கும். அங்கே தான் வந்து நான் கோல்டு காயினாக சேவ் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்றவங்க வந்து இப்போ 3% வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை 2% பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா 7,940 ரூபா வந்து கோல்டு ரேட் இருக்கா. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் வாங்குனீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வேஸ்டேஜ் பே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிடுவீங்க இன்றைக்கி. இதே நீங்கள் 1% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா 80 ரூபா வருது. இதே 2% வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 159 ரூபா வருது. இதே 3% வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 238 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் காயின் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ஆஃபர் எப்போ போடுறாங்களோ அப்போ வந்து வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னுடைய சேவிங்ஸ் வந்து 150 ரூபா வந்து நான் அச்சதிக்கு வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே, உங்கள் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.